ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவையும் திருவாய்மொழியும் பகுதி 27. பக்தவத்சலா கோவிந்தா பாகவத பிரிய கோவிந்தா புராண புருஷா கோவிந்தா புண்டரிகாக்ஷா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா. கீழ்பாசுரத்தில் ஆண்டாளும் தோழிகளும் என்ன கேட்டா, கண்ணா நோன்புக்கு வேண்டிய உபகரணங்களை எல்லாம் கொடு அப்படின்னு கேட்டா, சால பெரும்பறையே பல்லாண்டி சைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே இத்தனையும் கேட்டா. அத்தனையும் கொடுத்தானா. எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு, கண்ணா நோன்பு முடிஞ்சு போச்சு, சம்பாவனை கொடுன்னு கேட்குறாளாம். அண்ணன் கேட்குறான், இது என்ன, இது அநியாயமாக இருக்குது, இப்போ தானே எல்லாத்தையும் கேட்டேல் கொடுத்த உபகரணங்கள்லாம், நோன்பு இன்னும் நோக்கவே இல்லை, யமுனை கரைக்கும் போல் ஒன்றுமே பண்ணலை, அதுக்குள்ளே சம்பாவனை கொடுன்னு கேட்குறீங்களே, என்னை ஏமாத்துறேலா அப்படின்னு. போடா கண்ணா, நீ ஒரே அசடா இருக்கடா கண்ணா அப்படின்ட்டாலும் ஆண்டாள். ஏன்னா இப்போ ஆண்டாள் கட்டளையிட பெருமாள் தானே கேட்டுருக்கான் எல்லாத்தையும். அசடாக இருக்கேண்ணா, என்னை ஏமாத்துறது, நீ ஏமாற்றிட்டு எல்லா உபகரணங்களையும் வாங்கிட்டு நோம்பு நூத்தாச்சு, எங்களுக்கு சம்பாவனை கொடுன்னு கேட்டுட்டு என்ன வேற அசடுன்றேலா, என்னடி நான் அசடு அப்படின்னு கேட்குறான். நான் கண்ணனிவாளெல்லாம் பார்த்து ஆண்டாள் சொல்கிறாளாம், கண்ணா உனக்கு ஒன்றுமே தெரியல கண்ணா, நோன்புனா என்ன கண்ணா, உனக்கு போற்றி பாடினோமே அதுதான் அடி போற்றி திரள் போற்றி புகழ் போற்றி குணம் போற்றின்னு பாடினோமே, மங்களாசாசனம் பண்ணோமே, அதுதான் நோன்பு. முடிஞ்சு போச்சு, நோன்பு முடிஞ்சு போச்சா? சரி, இந்த நீராட்டம் நீ யமுனை கரைக்கே போலியே, நீங்கள் இந்த மார்கழி நீராட்டம் அப்படின்னே, அதெல்லாம் என்னது? மார்கழி நீராட்டமா? மார்கழி நீராட்டம்னா உன் நடை அழகை சேவித்தோம், உன்னுடைய கருணையை சேவித்தோம், உன்னுடைய திருக்கண்களால் எங்களை கடாட்சிச்சு அதை சேவித்தோம், இன்னுமே என்ன வேணும் எங்களுக்கு? உன்னுடைய லீலைகளை எல்லாம் சொல்லி 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 ஆனந்தப்பட்டோமே, அந்த அனுபவத்தில் அமிழ்ந்து குளிச்சு அப்படியே நெஞ்சில் இனிமையாக தேக்கின்னு இருக்கோமே, அதுதான் மார்கழி நீராட்டம். பகவத அனுபவத்திலேயே நீராடுறது, அதையும் முடிச்சிட்டோம், சன்மானத்தை கொடு. சரிம்மா, இந்த ஊர் ஆறுக்காக மழைன்னெலாம் சொன்னேலே, பால் வளம் நீர் வளம் அதெல்லாம் வேணுமே, அதெல்லாம் கிடைக்காதே, அதுக்கு என்ன பண்ணுவேன்? நோன்பு நோற்றால் தானே அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றானா. என்ன கண்ணா நீ 4வது பாசரத்திலே சொல்லிட்டோமே, வருண பகவான் எங்களுக்கு இன்னின்னபடி மழையை வர்ஷிக்க வேண்டும்னு கையோல எழுதி கொடுத்துட்டோம். அவனும் தை மாதம் நீங்கள் நோன்பு காலம் முடியட்டும், நான் நீங்கள் எப்படி கேட்டேலோ அப்படியே மழையை தரேன்னு சொல்லிட்டு போயிட்டானே, உறுதி கொடுத்துட்டு போயிட்டான் வருண பகவான். அது தெரியாதா உனக்கு? அப்புறம் இந்த பால் வளம் நீர் வளம்லாம் கேட்டியா, அதான் நீங்காத செல்வம் நிறைந்துன்னு அதுவும் எல்லாம் கிடச்சிரும், அதை பற்றி உனக்கு கவலையே வேண்டாம், சன்மானத்தை கொடு சன்மானத்தை கொடுன்னு கேட்குறா. சன்மானத்தை நான் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன், நீங்கள் என்ன சன்மானம் கேட்க போகிறீங்க அப்படின்னா, உன்னால் கொடுக்காம இருக்க முடியாது கண்ணா. ஏன் தெரியுமா? நீ கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம், யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாவாய். சன்மானம் ஒன்னால் கொடுக்காம இருக்க முடியாது, நீ எப்படிப்பட்டவன் தெரியுமோ? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தன், உன்னோட கூட மாட்டேன்னு சொல்கிறவாளையே நீ எப்படி வெல்லுவ தெரியுமோ? உன்னுடைய சௌரியத்தை காமிச்சு வெல்வாய். நீ வில் பிடித்த அழகை பார்த்தாலே எல்லாரையும் முன்னோடு கூட மாட்டேன்னு சொன்னானே இந்த ராவணன், அவனை கூட இன்று போய் நாளை வான்னு சொன்ன நீ. ஆனால் அவன் என்ன பண்ணான் தெரியுமோன்னா, நமேயம் என்னை 2ஆ பிளந்தாலும் நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன்னு சொன்னான். நீ அவன்கிட்ட தோற்று அவன் ஜெயிக்கிற பாக்கியத்தை அவன் பெறவில்லை. ஒருவேளை சரணாகதி பண்ணித்தானா நீ அவனுக்கு தோற்றுப்ப இல்லையா? ஏன்னா கூடியவர்களிடம் தோற்பவனாச்சே நீ. அவன் கூட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சான், அதனால் முடிந்தான். கூடாரை வெல்லும் சீர், உன்னுடைய குணங்களினாலே கூடாரை வெல்பவன் நீ. இப்படி உன்னுடைய சௌரியத்தால் கூடார வெல்லுவியே. ஆனால் நாங்கள்லாம் யார் உனக்கு யார்? நாங்கள்லாம் கூடினவா, நாங்கள்லாம் வந்து உன்னோட கூடணுன்னு வந்திருக்கா. அவள்கிட்ட நீ என்ன பண்ணுவ? தோப்ப. அவளை ஜெயிக்க வச்சு நீ அழகு பார்க்க
பீஷ்ம பித்தாமகர் இருக்காரு, அவர் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நீ சத்திய சங்கல்பம் பண்ணியே அந்த சங்கல்பத்தை காதில் வாங்கிட்டு விளையாட்ட சொன்னாராம். கண்ணனை நான் ஆயுதம் எடுக்க வைப்பேன் அப்படின்னு. அந்த பக்தனுடைய வாக்கு அதை பொய்யாக கூடாதுன்றதுக்காக உன்னுடைய சங்கல்பத்தை கூட விட்டு கொடுத்து ஆயுதத்தை எடுத்துட்டு ஓடினியே, பீஷ்மரை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போர்க்களத்தில் ஓடினியே அர்ஜுனா. பீஷ்மர் உனக்கு வில் பிடிக்க கற்றுக் கொடுத்தான்றதுக்காக அவர் போட்டுட்டே இருக்கார் அம்ப. நீ உன்னையும் காப்பாற்றிக்க மாட்டேன்ற, உன்னுடைய தேரோட்டியும் காப்பாற்ற மாட்டேங்கிற, நானே போகிறேன் பாருன்னு அப்படி ஆயுதத்தை கையில் எடுத்தோடனே பீஷ்மர் என்ன பண்ணாராம், காத்தால உனக்கு மலரால் அர்ச்சனை பண்ண, இப்போ அம்பால் அர்ச்சனை பண்ணிட்டேன் கிருஷ்ணான்னு கை கூப்பினாரே. அவருடைய வாக்கை மெய்ப்பிக்கணுன்றதுக்காக உன்னுடைய சங்கல்பத்தையும் பொய்ப்பித்து கொண்டாயே. கூடுபவரிடம் தோற்கும் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு. உன்னை பாடுறது நாங்கள் எப்படி தெரியுமா பாடுறோம், கோவிந்தா அப்படின்னு உன்னுடைய நாமத்தை தன்னை உன்னுடைய நாமத்தை சொல்லி பாடுறோம். உன்னுடைய நாமத்தை எங்கேயோ இருக்கிறவ சொன்னா அவளுக்கே என்ன பண்ண, நீ புடவை சுரந்தாயே திரௌபதிக்கு. அப்போ உன் கிட்டக்க இருந்து உன்னுடைய திருவடிக்கிட்டேயே உட்காந்துட்டு கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டா நீ எங்களுக்கு என்ன நல்லா கொடுக்க மாட்ட, எல்லாத்தையும் உன்னையே கொடுத்துருவேன்னு எனக்கு தெரியும் கண்ணா. அதனால் நீ சன்மானம் கொடுக்காட்டா என்ன பண்ணுவ அப்படின்ற கேள்வியே இங்கே கிடையாது. பார்த்தான் கண்ணன், இவாளோட பேச்சுக்கு முன்னாடி நம்ம அடி பண்ணிய வேண்டிதான், ஒன்றுமே பண்ண முடியாது. சரி பெண்டுகால் என்ன வேணும் சன்மானம் சொல்லுங்கோ, நாடு புகழும் பரிசினால். நீ சன்மானம்னு சும்மா அப்படியே கொடுக்கக்கூடாது எங்களுக்கு, நாடு புகழும். அப்படியே எப்படி நீ ராம அவதாரத்தில் விபீஷணனுக்கு கடற்கரையில் நல்ல வெளியில் எல்லாரும் அப்படியே வெளிப்புறத்தில் எல்லாரும் பார்க்குற மாதிரி யுத்தமே இன்னும் ஆரம்பிக்கல, ஆனால் அவனுக்கு லங்காதிபதியாக பட்டாபிஷேகம் பண்ணியோ அதை மாதிரி நாடு புகழும் பரிசினார். எப்படி உன்னுடைய பட்டாபிஷேகத்தும் போது அந்த இந்திரன் கொடுத்த முத்து மாலையை திருவடிக்கு கொடுத்தியோ, நீயும் பிராட்டியுமா சேர்ந்து கொடுத்தேலே, அதுதான் நன்றாக. அந்த சபையில் அவனை கௌரவம் பண்ணலே திருவடியை, அந்த மாதிரி நாடு புகழும் பரிசினால் நன்றாக நீயும் பிராட்டியும் சேர்ந்து எங்களுக்கு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும், சூடகமே தோள்வளையே, சூடகமே அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய். நீ எங்களை பிரிஞ்சு போயிட்டேன்னா நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம், தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருவோம். அடடா 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 அடடான்னு மனசில் கவலைப்பட்டுட்டே இருப்பான். எப்போ கண்ணை வருவான். அவனுடைய திருவடியெல்லாம் எடுத்து எப்போ நம்ம கையில் பிடிச்சிக்கலாம், அப்படியே பிடிச்சி நெஞ்சில் வச்சுக்கலான்னு நினைப்போமே. அப்படிப்பட்ட கைகளுக்கு நீ என்ன பண்ணணும், சூடகம் கை வளை கொடுக்கணும். தோள்வளையே, தோள்வளைனா என்ன தெரியுமோ, நீ அணைக்கும் பொழுது இந்த தோலை வெறும் இருக்கக்கூடாது, எங்களோட தோல், அதுக்கு ஒரு அணிகலன் வேணும். அதுக்காக தோள்வளையே தோடே செவிப்பூவே. எம்பெருமானுடைய தோள்கள் என்ன பண்ணுமா, இவாளை அணைச்ச உடனே கோல் சொல்லி கொடுத்துருமா. இந்த கோபியர் எல்லாம் எம்பெருமான் அணைச்சிருக்கான் பார், அவளோட தோடு அவளோட செவிப்பு காதோட மேல் பக்கம் போட்டிருக்கிற அணிகலன் எல்லாம் சேர்ந்து அவன் தோளில் படிஞ்சிருக்குன்னு இந்த தோள்கள்லாம் கோல் சொல்லி கொடுத்துருமா. அதனால் அந்த தோடே செவிப்பூவே அதுவும் வேணும் எங்களுக்கு. பாடகமே என்றனைய நம்ம அந்த அன்பின் மிகுதியால் காதலின் மிகுதியால் எங்களுடைய காலை நீ பிடிக்க, உன் திருவடியிலே நாங்கள் விழுந்து கிடக்க. அப்படி எங்களோட கால் கிட்ட வரும்பொழுது அந்த கால் வெறுமை இருக்கலாமோ. பாடகமே, அதுக்கு நல்ல ஒரு சிலம்பு வேண்டாமோ. பாடகமே என்றனைய, இது மாதிரி இன்னும் நிறைய அணிகலன்கள். ஏன்னா மலரிட்டு நான் முடியும் மையிட்டு எழுதோம்னு சொன்னவன், அதெல்லாம் விரத காலத்தில். இப்போ விரதமெல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ சம்மானம் தான். அதனால் நீ என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நீ கொடுக்க, நாங்கள் வாங்கி போட்டுக்க போகிறோம். ஆடையுடுப்போம், எப்படிப்பட்ட ஆடை தெரியுமோ, உடுத்து கலைந்தனின் பீதக வாடை உடுத்து. திருத்தகப்பனார் சொல்லி கொடுத்துருக்கார். அந்த ஆடை எப்படி இருக்கணுமா, பெரிய பரகால சுவாமி வியாக்கியானம் பண்ணி வரான். பரஸ்பரம் பரிவர்த்தகமாக இருக்க, எப்படின்னா ஒருத்தருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி மாற்றிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி ஆடையுடுப்போம். அதன் பின்னே பால் சோறு எப்படி இருக்கணுமா, அதுக்கும் டெஃபினேஷன் கொடுத்துட்டார் திருத்தகப்பனார். நெய் இடை நல்லதோர் சோறும், நெய்க்கு நடுவில் அங்கங்கே ஒரு சோறு தெரியணுமா, ஒரு அரிசி சாதம் தெரியணுமா. நெய் இடை நல்லதோர் சோறும். அப்படி பால் சோறு எப்படி இருக்கணுமா, உடனே பெய்து முழங்கை வழிவார.
பால் சோறு எல்லாம் பண்ணி பெருமாளுக்கு அம்சை பண்ணி எம்பெருமான் பிரசாதமாக நின் கலத்தது உண்டு அப்படி கையில் வச்சுட்டு இருக்காளாம். ஆனால் என்ன பண்ணுறதான், கையில் வச்சுன்னு சாப்பிட மாட்டாளோ, முழங்கை வழியாக எல்லாம் கீழே வழியாக தான். அதுக்காக பிரசாதத்தை கையில் கொடுக்குறான்னா கண்ணனை பார்த்துட்டே இருக்காளாம். பராசரப்பட்டர் சாதிப்பாராம் சுவாமி பராசரப்பட்டர், வாயில் சோறு தொங்கினாலன்றோ நெய் தொங்குவது, எதுவுமே இருக்காதான், எல்லாம் முழங்கை வழியாக வழிஞ்சுட்டே இருக்குமா. ஏன்னா அவளுக்கெல்லாம் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன். அப்படி மூடனை பெய்து முழங்கை வழிவார இத்தனை நாள் உன்னை பிரிஞ்சு நாங்கள் என்ன வருத்தப்பட்டோமோ அதை விட அதிகமாகவே நீயும் व्यसனப்பட்டிருப்ப. அந்த व्यसனமெல்லாம் தீர தாபமெல்லாம் தீர இனிமே பிரிவே இல்லாமல் கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரம்பாவாய் அப்படின்னு திருப்பாவை அனுபவம் இது. இப்போது திருவாய்மொழியில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. இந்த கோவிந்தான்ற வார்த்தையை சுவாமி நம்மாழ்வார் ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார். திவத்திலும் பசுநிறை மேய்ப்பு உகத்தி செங்கனி வாயங்கள் ஆயர் கோவே, கோவிந்தன் பசுக்களை மேய்ப்பவன். இந்த காரியம் தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் எம்பெருமானுக்கு. திவத்திலும் வைகுண்ட வாசன் அப்படின்னு, வைகுண்ட வாசன் அவன் வைகுண்டத்திலே பரமபதநாதனாயிருக்கும் இருப்பை விட திவத்திலும் பசு நிறை மேய்ப்பு உகத்தி செங்கனி வாயங்கள் ஆயர் கோவே அப்படின்னு சொல்கிறார். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடார்னா அனுகூலர்களே கூடார்னு இருக்கலாம். எப்படின்னா தன்னுடைய சிறுமையை நினைத்து சுவாமி நம்மாழ்வார் என்ன பண்ணாராம், அம்மா நாழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யானார். அவன் எவ்வளோ பெரியவன், மிகவும் மேன்மையுடையவன். அவன் யாரு, நான் யாரு, அதனால ஞானம் இல்லாத அடியேன் எங்கே, அவன் எங்கே, அம்மா நாழிப்பிரான் அவன் எவ்விடத்தான் யானார் அப்படின்னு வருத்தப்பட்டாராம். வருத்தப்பட்டுட்டு என்ன பண்ணாராம், எம்பெருமான் ரெண்டாம் பத்தில் எம்பெருமான் தன்னுடைய சௌலபியத்தினால என்னோட கலந்துட்டான், ஆனால் என்னுடைய தோஷத்தெல்லாம் பார்த்து என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பறவைகள் எல்லாம் தூது விடுறாராம், வண்டெல்லாம் தூது விடுறாராம். அருளாத நீர் அருளி அவராவி துவரா முன் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாழி வரிவண்டே யாமும் என் பிழைத்தோமே. வண்டை தூது விட்றா, வண்டே நீ என்ன தெரியுமா பண்ணணும், போயிட்டு அங்கே போயிட்டு எம்பெருமான்கிட்ட போயிட்டு இந்த அருளாத நீர், அருள்னா என்னன்னு இந்த ஆழ்வார் விஷயத்தில் மட்டும் உமக்கு தெரியலையாமே. இந்த ஆழ்வார் ரொம்ப व्यसனப்படுறார், அதனால் என்ன பண்ணணும், அவருடைய ஆவி போகிறதுக்கு முன்னாடி நீ அவர் வீதி ஒரு நாள், அவர் இருக்கிற வீதி வழியாக ஒரு நாள் சும்மா வரப்படாது, வெறும் வரப்படாது, கருடாருடனாய் வர வேண்டும் அப்படி சொல்லி ஒரே ஒரு வார்த்தை இது சொல்லிட்டு வந்துட்டேன்னா ஐயா உயிர் பழைச்சி போகும் அப்படின்னு வண்டை தூது விடுறாராம். உடனே எம்பெருமான் பார்த்தான், ஆழ்வாருடைய व्यसனம் தன்னை விட்டு ஒதுங்கி போகிறாரேன்னு பார்த்தான். கருடார் உடனா ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்தான். அதோட மட்டும் நிற்கலையாம், தன்னுடைய அவதார லீலைகளையெல்லாம் அவருக்கு அப்படியே மானசீகமாக கண்டு அனுபவிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்தான். அதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணார், அம்மா நாழிப்பிரான் அவன் எவ்விடத்தான்னு சொன்னவர் வளவேழுலகின் முதலாய வானோர் இறையை அருவினையேன் களவேள் வெண்ணை தொடுகுண்ட கல்வா என்பன் பின்னையும் தளவேள் முறுவல் பின்னைக்காய் வல்லானாயர் தலைவனாய் இளவேள் ஏழும் தழுவிய எந்தாய் என்பன் நினைந்தே யான் யார்னு கேட்டு அப்படியே ஒதுங்கி போனவர் இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அடுத்த பத்தில் விடுவேனோ என் விளக்கை என்னாவியை நடுவே வந்து உய்யக் கொள்கின்ற நாதனை தொடுவே செய்து இளவாய்ச்சியர் கண்ணினுள் விடவே செய்து விழிக்கும் பிரானையே விடுவேனோ என் விளக்கை என்னாவியை கூடமாட்டேன் என்று சொன்னவர் தன்னுடைய தாழ்மையை நினைத்து ஒதுங்கி போனவர் விடுவேனோ அப்படின்னு பண்ணிட்டு எம்பெருமானுடைய லீலைகள் அவனுடைய சேஷ்டித்தங்களை எல்லாம் காமிச்சு கொடுத்தாராம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, தன்னுடைய தாழ்மையை நினைத்து அனுசந்தானம் பண்ணிட்டு நம்மாழ்வார் ஒதுங்கி போனாரு. அவர் என்ன பண்ண வச்சான் எம்பெருமான், விடுவேனோ என் விளக்கை அப்படின்னு தன்னோட கூட வைத்தானா. ரொம்ப சுவாரஸ்யமாக இதை பெரிவாலாம் அனுபவிப்பா. அடுத்த பதம் என்னது தெரியுமோ,
பாடி பாடி எப்படி பாடணும்னு ஆழ்வார் சொல்லி கொடுக்குறார். நாடி நாள்தோறும் வாடா மலர் கொண்டு பாடீர் அவன் நாமம் வீடே பெறலாமே. அடுத்தது நாடு புகழும் பரிசு. நாடு புகழும் பரிசுன்னா அந்த ஒழிவில் காலமெல்லாம் பதிகத்தில் பலசுதி சொல்கிறார். தாழ் பரப்பி மண் தாவிய ஈசனை நீல் பொழில் குருகூர் சடகோபன் சொல் கேழில்லாயிரத்து இப்பத்தும் வல்லவர் வாழ்வர் வாழ்வெய்தி ஞாலம் புகழவே. வாழ்வர் வாழ்வெய்தி ஞாலம் புகழவே. இந்த ஒழிவில் காலமெல்லாம் பதிகத்தை யார் அனுசந்தானம் பண்ணுறாளோ அவெல்லாம் எப்படி இருப்பாளாம்? நாடு புகழும் வாழ்வர் வாழ்வெய்தி ஞாலம் புகழவே. அப்புறம் இந்த பாசுரத்தில் சூடகமே தோல்வளையே அப்படின்றதுக்கு உள்ள அர்த்தமாக ஒன்று சொல்லுவாள். சூடகம் அப்படின்னா கையில் வளை போல் எம் ஆசிரியர் வாக்கு அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிற மாதிரி ஆச்சாரியன் அனுகிரகத்தால் தோல்வளையே சங்கு சக்கர லாஞ்சனம் பண்ணி வைஷ்ணவனா ஆக்கிறா நம்மள. அப்புறம் என்ன பண்ணுறாளாம்? தோடே திருமந்திரத்தை உபதேசம் பண்ணுறாளாம். அதில் ஆழ்வார் அப்படியே ஒரு அந்த திருமந்திரம் துவயம் சர்ம ஸ்லோகம்னு இந்த ரகசியங்களுக்கெல்லாம் அப்படியே பாசனம் கொடுக்குறார். நாராயணன் நங்கள் பிரானவனே, நாராயணன் நங்கள் பிரானவனே. எப்படி இருந்தேன் நான் திருமந்திர உபதேசத்துக்கு முன்னாடி? யானே எந்தனதே என்றிருந்தேன், இந்த ஆத்மா சுதந்திரம் நினச்சிருந்தேன். இப்போது திருமந்திர உபதேசமாகி யானே நீ என் உடமையும் நீயே அப்படின்னு ஆயிட்ட. இதில் இந்த நாராயணாய அப்படின்னு ஒரு பதம் இருக்குது இந்த திருமந்திரத்தில். ஆய அப்படின்றது கைங்கரியத்தை சொல்கிறதா. எப்படியா? அவனுக்கே நான் அடிமை, அவனுக்கு தான் நான் கைங்கரியம் பண்ணணும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும்னா அவனுக்கே நான் அடிமை அப்படின்ற அந்த ஆ என்ற பதத்தை சொல்கிறதா. அதுக்கும் பாசுரம் கொடுத்துட்டார். அடுத்தது தோடே. தோடேன்றது திருமந்திரம் ஆயிடுத்து. அடுத்தது செவிப்பூவே. செவிப்பூவேன்றது துவய மந்திரமா. திவ்ய தம்பதிகளுடைய திருவடியில் சரணாகதி பண்ணுறேன், அவளுடைய திருவடிகள் அந்த மிதுனத்துக்கு தான் கைங்கரியம் அப்படின்னு. இதில் பூர்வார்த்தம் உத்தரார்த்தம்னு ரெண்டு பாதியாக இதை பிரிக்கிறோம். பூர்வார்த்தத்தில் என்ன சொல்கிறோம்? அகல இல்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னையாழ்வானே. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பான் கூப்பிட்டு என்ன சொல்கிறார்? புகழன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சரணாகதி பண்ணிட்டார் திவ்ய தம்பதிகளோட திருவடியில். சரி, உத்தரார்த்தம் என்ன சொல்கிறது? இந்த திவ்ய தம்பதிகளுக்கே கைங்கரியம் தடங்கொள் தாமரை கண் விழித்து எழுந்து உன் தாமரை மங்கையும் நீயும் இடங்கொள் மூ உலகும் தொழ இருந்து அருளாய் திருப்புலிங்குடி கிடந்தானே. அடுத்தது சர்ம ஸ்லோகம். என்னுடைய திருவடியையே சரணமாக பற்று, நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், நீ கவலைப்படாதே. திருமோகூராத்தன் தாமரை அடியன்றி மற்றிலேன் அரணே. திருமோகூர் ஆத்தன் தாமரை அடியன்றி மற்றிலன் அரணே அப்படின்னு முடிச்சுட்டார். சரி, இதெல்லாம் ஆயிடுத்து. அடுத்தது ஆடையுடுப்போம். இந்த ஞானமெல்லாம் இல்லாத அன்னைக்கு இந்த திருமந்திரம் துவயம் சர்ம ஸ்லோகம்னா ஆச்சாரியன் எங்களுக்கு அனுகிரகித்த இந்த ஞானமெல்லாம் இல்லாத அன்னைக்கு இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாமல் இருந்தது எங்களுக்கு. இப்போ என்ன வேணும் எங்களுக்கு? உன்னோட கூடாத என்று இவை எதுவும் வேண்டாது இருந்தது. இன்னைக்கு இவை எல்லாமே வேணும் எங்களுக்கு. சூடகமே தோல் வளையே தோடே செவிப்பூவே பாடகமே எல்லாம் ஆச்சாரியன் எங்களுக்கு கொடுத்துட்டார். மந்திர அர்த்தம் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இப்போ இதனால் என்ன வந்தது தெரியுமோ? சேஷத்வ ஞானம். உனக்கே அடிமை, உனக்கே தொண்டன், தொண்டர் 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 சடகோபன் உன் அடியார்க்கும் அடிமை அப்படின்ற ஞானம் வந்துடுத்து. உற்றேன் உகந்து பணி செய்து உன் பாதம் பெற்றேன், இதே இன்னம் வேண்டுவது எந்தாய். என்ன வேணும் எனக்கு இனிமே? உற்றேன் உகந்து பணி செய்து உன் பாதம் பெற்றேன். இந்த ஞானம் வந்துடுத்து. இதுதான் ஆடையுடுப்போம். இந்த சேஷத்வ ஞானத்தை தான் ஆடையுடுப்போம். சரி, ஆடையுடுப்போம். அதன் பின்னே பால் சோறு எம்பெருமான ஸ்ரீவைகுண்டத்தில் போய் அனுபவிப்போம். அந்த போகிற வழியில் நாடு புகழும் பரிசாய் எல்லாரும் எங்களை என்ன சொல்லுவா தெரியுமோ?
பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர். எல்லாரும் தேவர்கள்லாம் என்ன பண்ணுவா தெரியுமோ, எங்களுடைய பாதத்தெல்லாம் எல்லாரும் பார்க்க அலம்பி விடுவா. தொழுதனர் உலகர்கள் தூபனர் மலர் மழை பொழிவனர் பூமி என்றளந்தவன் தமர் முன்னே. எம்பெருமானுடைய அடியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாளாம், மலர் மழை பொழிவாளாம், பூ மழை பொழிவா. அது எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது எங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ மடந்தையர் வாழ்த்தலும் மறு தரும் பசுக்களும் தொடர்ந்தெங்கும் தோத்திரம் சொல்லினர். தோத்திரம் சொல்லிண்டே வருவா எங்க பின்னாடி. எல்லாரும் அங்கே இருக்கிற மடந்தேர் அப்சரஸ்கெல்லாம் எங்களை வாழ்த்திண்டே வருவா. இதெல்லாம் நாடு புகழும் பரிசு. இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னா அந்த அர்ச்சிராதி மார்க்கம் உன்னை வந்து அடையிற அந்த மார்க்கமே இவ்வளோ சந்தோஷமாக எல்லாரும் எங்களை சன்மானம் கொடுப்பா. எங்களுக்கு நாடு புகழும் பரிசு. இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து என்ன பண்ணுவோன்ட்ட வந்து மூடனை பெய்து முழங்கை வழிவார உன்னை அனுபவிப்போம். எப்படி அனுபவிப்போம் தெரியுமா? முழங்கை வழிவார மூடனை பெய்து உன்னுடைய கல்யாண குணங்களோடு சேர்ந்து மூடனை பெய்து முழங்கை வழிவார. அப்படியே அந்த பகவத் அனுபவம் தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்துட்டு இடைவீடின்றி தொடர்ந்துட்டே இருக்கிற மாதிரி அனுபவிப்போம். எப்படி அனுபவிப்போம்? அந்தமில் பேரின்ப அடியரோடிருந்தமை கூடியிருந்து குளிர்வோம் அப்படின்னு இந்த உள்ள அர்த்தத்துக்கும் அத்தனை பாசுரத்தையும் கொட்டி கொடுத்துட்டார் சுவாமி நம்மாழ்வார். இப்படி திருப்பாவை 27வது பாசுரத்தையும் திருவாய்மொழி பாசுரங்களோட சேர்த்து அனுபவித்தோம். நாளைக்கு 28வது பாசுரத்தையும் திருவாய்மொழி பாசுரங்களையும் அனுபவிப்போம். ஆடிப்புற நன்னாளில் பெரியாழ்வார் மகளாக தோன்றிய திருமகளே ஆண்டாளுக்கு மங்களம் மறைகள் நான்கையும் அருளிய என் தெய்வமே ஷடகோபருக்கு மங்களம். நமஸ்காரம்.